அனைவருக்கும் வணக்கம். அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எவ்ரி இயர் ரிப்பீட்டடா கேட்குற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இந்த டாபிக்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த டாபிக் எப்படி நீங்க அட்டன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதுல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், அதை கவனிங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா மீனிங் என்ன? யூனிட்டி அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ கியூப் ரூட்னா என்ன? பவரில் 1/3 வந்திருக்கும். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா எக்ஸ். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 பவர் 1/3. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் கியூப் பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த ஒன்றை நம்ம 1 கியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? a minus b into a square plus ab plus b square. இப்போ இந்த ஃபார்முலா நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x minus 1 into x square, அதாவது a square plus ab னா என்ன? ஆக்சுவலா ab னா a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 1. ஸோ x into 1 x plus b square வேல்யூ 1 equal to 0 கிடைக்குமா? இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்குது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக 0 எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 1. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறோம். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ணியிருப்போமா? ஸோ ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுங்க. x equal to minus b. bங்கிறது என்ன? x ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ 1 plus or minus root of 1 minus 4. a ஓட வேல்யூ ஒன்று தான், cயும் ஒன்று தான். ஸோ 4 by 2 into 1. ஸோ 2 கிடச்சிரும். இவ்வளோ தான். இதை நீங்கள் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. x equal to minus 1 plus or minus root of minus 3 divided by 2. So minus 1 plus or minus ரூட்ல இருக்கிற மைனஸ் நம்ம டேக் நோட் பண்ணும்போது எப்படி எடுப்போம்? ஐன்னு எடுப்போமா? ஆக்சுவலா i ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க? i ரூட் 3 டிவைடட் பை 2. ஸோ இங்கே நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். ஒன்று மைனஸ் 1 பிளஸ் i ரூட் 3 டிவைடட் பை 2ன்னு ஒரு ஆன்சர். அனதர் ஒன் என்ன? மைனஸ் 1 மைனஸ் i root 3 divided by 2. ஆல்ரெடி பாருங்க 1 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. மைனஸ் 1 பிளஸ் i root 3 by 2 ஒரு ஆன்சர். மைனஸ் 1 மைனஸ் i root 3 by 2 ஒரு ஆன்சர். இதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. இதை ஒமேகான்னு எடுத்துப்பாங்க. இதை ஒமேகா ஸ்கொயர். ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா நம்மளுக்கு 3 வேல்யூஸ் தான். ஒன்று 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு இப்போ எப்படிலாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ இங்கே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்? 1 ஒரு வேல்யூ என்ன? மைனஸ் 1 பிளஸ் ஐ ரூட் 3 பை 2. அனதர் ஒன் என்ன? மைனஸ் 1 மைனஸ் ஐ ரூட் 3 பை 2. இங்கே இதை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்திருக்கோம். இதை ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலாக 1 அவ்வளோதான். ஸோ 1 ஒமேகா ஸ்கொயர் ஆர் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பரோட கியூப் ரூட்னா என்ன மீனிங்? இப்போ நம்ம படிச்சிருப்போம்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஆன்சர் என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ மீனிங் என்னன்னா 2வை ஸ்கொயர் பண்ணாலும் 4 கிடைக்கணும், மைனஸ் 2வை ஸ்கொயர் பண்ணாலும் 4 கிடைக்கணும். இதுதான் ஸ்கொயர் ரூட்டுக்கான மீனிங். அப்போ அதே மாதிரி கியூப் ரூட்னா என்ன? இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸை கியூப் பண்ணும்போதும் 1ஐ கியூப் பண்ணாலும் 1 கிடைக்கணும், ஒமேகா கியூப் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும், ஒமேகா ஸ்கொயரை கியூப் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இட் மீன்ஸ் ஒமேகா 6 ஈக்குவல் டு 1. இன் ஜென்ரலாக நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒமேகா பவர் 3n இஸ் ஈக்குவல் டு 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் வச்சே நம்மளால கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ரிலேட்டடாக கேட்குற எல்லா சம்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஒமேகா பவரில் 3ல மல்டிப்ளை ஆகிற நம்பர் வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1 கிடைக்கும். இந்த பாயிண்ட் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். சிமிலராக இப்போ நான் என்ன சொல்கிறோம்? 1 ஒமேகா ஸ்கொயர் இருக்கா? இந்த 3 வேல்யூஸும் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 1 அப்படியே இருக்கும். ஒமேகா மீன்ஸ் மைனஸ் 1 பை 2 பிளஸ் ஐ ரூட் 3 பை 2 பிளஸ் minus 1 by 2 minus i root 3 by 2. அந்த காமனாக இருந்த 2வை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்? i root 3 by 2 i root 3 by 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 1
இங்கே ஒரு -1/2 இங்கே ஒரு -1/2 ரெண்டு ஹாஃப் ஆட் பண்ணிங்கன்னா -1 கிடச்சிரும். ஃபைனலாக 0ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, 1 + ω² + ω = 0ன்னு கிடைக்கும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் இதுதான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கோம், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் ω⁻3யோட மல்டிபிள்ஸ் வந்ததுன்னா வேல்யூ 1. சேம் 1 + ω + ω² = வந்துச்சுன்னா ஆன்சர் 0. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி போதும் 99% கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ரிலேட்டடாக எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? லாஸ்ட் கண்டென்ட். சரி, இப்போ எனக்கு ω⁻ 787 இந்த வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா இந்த பவரில் இருக்கிற நம்பரை 3 டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணியிருப்போம், 2 3s are 6, 1 18, 6 3s are 18, 7, 2 3s are 6, பேலன்ஸ் என்ன 1. அப்போது ω⁻787னாலும் ω⁻1னாலும் ஒன்று தான். அப்போது 3ஐ விட கிரேட்டர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் 3ல் டிவைட் பண்ணிடுங்க, ரிமைண்டர் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். ω⁻ லார்ஜர் நம்பர் வந்ததுன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ω³ வேல்யூ 1, 1 + ω + ω² = 0. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியோட ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஸோ தேங்க்யூ.